அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மக்களே. நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, புதுமை நகர் காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாத திருத்தல பேராலயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பேராலயம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னாக்கா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பேராலயம் அமைந்துள்ளது. இந்த பேராலயத்தின் வரலாறு மிக மிக முக்கிய சிறப்பு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த பேராலயத்தின் வரலாறு பாத்தீங்கன்னாக்கா, 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க வரலாற்று மிக்க கிறிஸ்துவ தேவாலயமாகவும் புண்ணிய பூமியாகவும் கருதப்படுகின்றது. 1664 ஆண்டில் சேசு சபை அருட்பணியாளர்களால் இவ்விடம் மறைப்பணிக்கு சிறந்த மையமாக கருதப்பட்டது. 1684 மதுரை மிஷன் அதிபராக விளங்கிய மறை திரு ஜான் டே பிரிட்டோ புனித அருளாளர் இவ்விடத்தை தம் திருப்பணியின் மையமாக கருதி ஒரு சிறிய ஆலயத்தை கட்டினார். இவ்வாறு காமநாயக்கன்பட்டி 1685 ஒரு தனி பங்காக உருவாக்கப்பட்டது. அதனாலே தென் தமிழகத்தின் தாய் கோவிலாக இந்த பேராலயம் விளங்குகின்றது. தேன் சிந்தும் தேம்பாவணி என்ற ஒப்பற்ற காவியத்தை தமிழில் படைத்த வீரமாமுனிவர் காமநாயக்கன்பட்டி பங்கின் 5வது பங்கு தந்தையாக பணியாற்றியது இம்மண்ணின் மற்றொரு சிறப்புமிக்க சிறப்பாகும். வீரமாமுனிவர் தான் அக்காலத்திலேயே தேர்பவனி, கும்பிடி சேவை போன்ற நிகழ்ச்சிகளை திருவிழாக்களில் புகழ்த்தி அனைத்து மக்களையும் ஆன்மீகத்தில் கொண்டு வந்து வழிநடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற 10 நாள் திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அடிடா மேளத்தை கொட்டுடா தாளத்தை தார தம்பட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு போடுறா சாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த ஊர் திருவிழா வெகு விமர்சையா கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த திருவிழால கூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பஸ் போக முடியாது, வாகனங்கள் போக முடியாது, மக்கள் வெள்ளம் 3 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் திரண்டு மேல இருந்து பார்த்தா எறும்பு மாதிரி தான் மக்கள் தெரிவாங்க. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலோட கூட்டமா அலைமோதும். இந்த பேராலயத்தின் திருவிழாவை எத்தனை ஊருக்காரங்க ஒண்ணு சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 4 ஊருக்காரங்க ஒண்ணு சேர்ந்து வெகு விமர்சையா நடத்துறாங்க ஒவ்வொரு ஆண்டுமே. செவல்பட்டி, குறிவினத்தம், எட்நாயக்கம்பட்டி, காமநாயக்கம்பட்டி இந்த 4 ஊருக்காரங்க ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே கிழக்கட்டு வரி கட்டி அதன் மூலமா வருகின்ற பணத்துல இருந்து இந்த பேராலயத்தின் திருவிழாவை வெகு விமர்சையா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரிய திருவிழா இல்லாம பக்கத்து ஊர்ல நடக்கிற குறிவினத்தம், செவல்பட்டி, எட்நாயக்கம்பட்டி இந்த 3 ஊர்ல நடக்கிற திருவிழால இந்த 4 ஊர் மக்களும் போய் கலந்துக்கிட்டு இந்த திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த ஆலயம் திருத்தலமாக இருந்த போது 4 ஊருக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க, தெரிந்த ஊருக்காரங்க, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் கூட்டங்கள் வழிந்தோட தொடங்கின. ஆனால் இப்பொழுது 18/7/2023 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் திருத்தல பேராலயமாக பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. இந்த திருத்தலம் பசிலிக்காவாக பேராலயமாக உயர்த்தப்பட்ட பின்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவிலும் தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தூய பரலோக அன்னையின் அன்பையும் ஆசிரையும் வல்லமையும் பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர். இதுவே இந்த பேராலயத்தின் வரலாறும் மிக 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 முக்கிய சிறப்புமாக கருதப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.